திமுகவுக்கு ஆளுநர் வைத்த செக். அதிர்ச்சி ஆதாரங்களுடன் மத்திய அரசு வழக்கறிஞர் துஷார் மேத்தாவுடன் நடந்த சந்திப்பு. மொத்த சீக்கிரட்டையும் அவுட் பண்ணி சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதியை ரவுண்டு கட்ட முடிவு. வசமாக சிக்கப்போகும் ஸ்டாலின். வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் ஆர்.என். ரவி ஆளுநராக வந்ததிலிருந்தே மு.க.ஸ்டாலின் அவருக்கு எதிராக அரசியலை கையில் எடுத்துவிட்டார். குறிப்பாக அவரை பொறுத்தவரை டெல்லி பாஜகவுக்கு எதிரான அரசியல் செய்வதால் ஆளுநரையும் அந்த பட்டியலில் வைத்து அவர் என்ன செய்தாலும் அதற்கு எதிர்வினை ஆற்றி வந்தார்கள். அதோடு திமுகவினர் அனுப்பும் எந்த ஒரு மசோதாவாக இருந்தாலும் அதற்கு எதிர்கேள்வி கேட்காமல் உடனே அவர் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்றும் மு.க.ஸ்டாலின் எதிர்பார்த்தார். ஆனால் ஆளுநர் ரவியோ ஒவ்வொரு மசோதாக்களுக்கும் ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டார். சட்ட விரோதமாக இருந்தால் அதை கிடப்பில் போட்டார். அப்படி இல்லை என்றால் ஜனாதிபதிக்கு அனுப்பினார். இதுதான் திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. அதனால்தான் அவருக்கு மு.க.ஸ்டாலினுக்கும் இடையே மோதல் மிகப்பெரிய அளவில் வெடிக்கத் தொடங்கியது. இதனால்தான் ஆளுநரின் ஆதாரங்களை எப்படியாவது குறைத்துவிட வேண்டும் என்று மு.க.ஸ்டாலின் திட்டம் போட்டார். குறிப்பாக பொன்முடி உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தபோதே பல்கலைக்கழகங்களில் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என்று திட்டமிடத் தொடங்கிவிட்டார் ஸ்டாலின். ஆனால் அதற்கு ஆளுநர் ரவி இடம் கொடுக்கவில்லை. மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பல்கலைக்கழகங்களுக்கு மாநில முதலமைச்சரை எப்படி வேந்தராக்க முடியும் என்று எதிர்கேள்வி கேட்டார். அதோடு தான் தமிழக ஆளுநர் ஆனதிலிருந்தே பல்கலைக்கழகத்தின் வேந்தராக இருக்கும்போது எப்படி அந்த பதவியை தமிழக முதலமைச்சர் தட்டி பறிக்க முடியும்? அதற்கு ஒருபோதும் நான் ஒப்புதல் கொடுக்க மாட்டேன் என்றும் தனது ஆவேசத்தை வெளிப்படுத்தி வந்தார். இது மு.க.ஸ்டாலினுக்கு ஈகோ பிரச்சனையே ஆகிவிட்டது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் தான் இருக்கும்போது தேர்வு செய்யப்பட்ட அதிகாரியான ஆளுநர் தனது சொல்லுக்கு கட்டுப்படாமல் செயல்படுவதாய் என்று ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஆளுநருக்கு எதிரான அரசியலை கையில் எடுத்தார் மு.க.ஸ்டாலின். இதன் காரணமாகவே திரைக்கு பின்னால் மு.க.ஸ்டாலினுக்கும் ஆளுநர் ரவிக்கும் இடையே பல்கலைக்கழக விவகாரத்திலிருந்து ஒவ்வொரு மசோதாக்கள் அனுப்பும் போதும் பிரச்சனை அதிகரித்து கொண்டே வந்தது. இதற்கு முக்கிய காரணம், இப்படி பிரச்சனையை அதிகப்படுத்தி அவர் மாநில அரசுக்கு எதிராக செயல்படுகிறார் என்று சொல்லி ஆளுநரை தமிழ்நாட்டிலிருந்தே திரும்ப பெற வைக்க வேண்டும் என்பதற்கான வேலைகளில் ஈடுபட்டார் ஸ்டாலின். அதனால்தான் அவரை திரும்ப பெற வேண்டும் என்று மக்களவையில் கூட திமுக எம்பிகள் கடிதம் கொடுத்தார்கள். அதன் பிறகு ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்தித்து கோரிக்கையும் வைத்தார்கள். ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகவில்லை. அதனால்தான் வேறு வழி இல்லாமல் கடைசியாக உச்சநீதிமன்றத்திற்கு போனார் மு.க.ஸ்டாலின். அதையடுத்து ஆளுநருக்கு எதிராக திமுக அரசு கொடுத்த வழக்கு 2 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஆளுநரின் அதிகாரத்தை தாங்கள் கையில் எடுத்து கிடப்பில் போடப்பட்டிருந்த திமுக அரசின் மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒப்புதல் கொடுத்தார்கள். முக்கியமாக மு.க.ஸ்டாலின் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக வேண்டும் என்று ஆளுநருக்கு அனுப்பி கிடப்பில் போடப்பட்டிருந்த அந்த மசோதாவுக்கு நீதிபதிகள் ஒப்புதல் கொடுத்ததுதான் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதன் காரணமாகவே அவசரகதியில் மு.க.ஸ்டாலின் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக முயற்சித்த போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதற்கு எதிராக மனு தாக்கல் செய்து அதற்கு இடைக்கால தடை போட வைத்தார் ஆளுநர் ரவி. இதனால் மு.க.ஸ்டாலின் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போனது. இப்படியான நிலையில்தான் தற்போது இந்த மசோதாக்கள் சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தில் கடுமையான விவாதங்கள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திமுக சார்பில் கபில் சிபல் களமிறங்கி ஆளுநர் அதிகாரமற்றவர், முதலமைச்சருக்குத்தான் அனைத்து அதிகாரமும் உண்டு என்பது போன்று வாதம் செய்து வருகிறார். அதேபோன்று மத்திய அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் துஷார் மேத்தா களமிறங்கி ஆளுநர்களின் அதிகாரம் குறித்து மசோதாக்களின் தன்மை அறியாமல் உச்சநீதிமன்றம் ஒப்புதல் கொடுத்ததற்கு எதிராகவும் வாதம் செய்து வருகிறார். இந்த நேரத்தில் தான் தமிழக ஆளுநர் ரவி தற்போது சில முக்கிய ஆதாரங்களை மத்திய அரசின் வழக்கறிஞர் துஷார் மேத்தாவின் கவனத்திற்கு அனுப்பியிருக்கிறார். தான் கொடுக்கக்கூடிய ஆதாரங்கள் அவர் நீதிமன்றத்தில் வாதாடுவதற்கு பெரிதும் பயனாக இருக்கும் என்பதால் இதை கொடுத்து அனுப்பியுள்ளாராம் ஆளுநர் ரவி. அப்படி அவர் கொடுத்து அனுப்பிய ஆதாரங்களில் தான் தமிழகத்திற்கு வந்ததிலிருந்து தனக்கு எதிராக சட்டவிரோதமாக திமுக அரசு என்னென்ன வேலைகளை எல்லாம் செய்து வருகிறது, ஒரு ஆளுநரை திமுகவின் முரசொலி நாளிதழ் எந்த அளவுக்கு மோசமாக விமர்சிக்கிறார்கள் என்பது குறித்த ஆதாரங்கள் மட்டுமின்றி திமுக அமைச்சர்கள் ஆளுநரை போஸ்ட்மேன் என்றும் மத்திய அரசின் கைப்பாவை என்றும் RSS-காரர் என்றும் பேசுவது குறித்து பல ஆதாரங்களை எல்லாம் அவர் துஷார் மேத்தாவின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளாராம். முக்கியமாக மத்திய அரசு தனக்கு கொடுத்த பல்கலைக்கழக வேந்தர் பதவியை கைப்பற்ற மு.க.ஸ்டாலின் எப்படியெல்லாம் முயற்சி எடுத்தார், அதிகாரிகளை தனது கைக்குள் போட்டுக்கொண்டு தனக்கு எதிராக திருப்பி எப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் செய்து வருகிறார் என்பதையும் அவர் ஆதாரபூர்வமாக துஷார் மேத்தாவின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளாராம்.
அதோடு வேந்தர் பொறுப்பு என்பது மத்திய அரசு மூலம் தனக்கு கொடுக்கப்பட்டது. அதை எப்படி மத்திய அரசின் அனுமதி இல்லாமல் ஒரு மாநில அரசு தன்னிடமிருந்து கைப்பற்ற முடியும் என்பது குறித்தும் அவர் துஷார் மேத்தாவின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளாராம். இது மட்டுமின்றி திரைமறைவில் தனக்கு எதிராக திமுக அரசு செய்த இன்னும் பல ஆதாரங்களையும் டெல்லிக்கு அனுப்பி வைத்துள்ளாராம். அதனால் இந்த மசோதா குறித்த விவாதம் அடுத்தடுத்து உச்சநீதிமன்றத்தில் நடைபெறும் போது இதுவரை ஆளுநரின் அதிகாரம் குறித்து மட்டுமே பேசி வந்த துஷார் மேத்தா அடுத்தபடியாக தமிழக முதலமைச்சர் ஆளுநருக்கு எதிராக எப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்திருக்கிறார் என்பது குறித்த பட்டியலையும் நீதிபதிகள் முன்பு எடுத்துரைத்து இன்னும் பெரிய அளவில் அடித்து ஆடுவார் என்று தெரிய வந்துள்ளது. முக்கியமாக இப்போது வரை ஆளுநர் என்பவர் முதலமைச்சர்களுக்கு கட்டுப்பட்டவர் என்கிற விவகாரத்திலிருந்து விலகாமல் இருக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு ஆளுநர்களின் அதிகாரம் என்ன என்பதை தற்போது வரிசைப்படுத்தி வரும் துஷார் மேத்தா அடுத்தபடியாக தமிழக ஆளுநர் அனுப்பிய இந்த அதிர்ச்சி ஆதாரங்கள் அனைத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக இழுத்துவிட்டு இந்த வழக்கை திமுகவுக்கு எதிராக திருப்புவார் என்றும் தெரிய வந்துள்ளது. அதனால் ஆளுநர் நீண்ட காலம் கிடப்பில் போட்டதால் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்தோம் என்று கூறிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் அதன் பின்னணியில் இருக்கும் திமுகவின் அரசியலை ஆராயாமல் கண்மூடித்தனமாக இப்படி ஒரு தீர்ப்பை சொல்லிவிட்டேனே என்று சொல்லி அதை ரத்து செய்யும் வரை இந்த விவகாரத்தை மத்திய அரசின் வழக்கறிஞர் துஷார் மேத்தா விடமாட்டார் என்பதும் தெரிய வந்துள்ளது. அதனால்தான் அடுத்தடுத்த ஆளுநர் தரப்பிலிருந்து இன்னும் பல அதிர்ச்சி ஆதாரங்களை அவருக்கு அனுப்ப சேகரித்து வருவதாகவும் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி, அமித்ஷாவின் மொத்த பிளானையும் உடைத்தெறிந்த எடப்பாடி நயினார். அண்ணாமலை வெளியிட்ட தகவல். ஒருங்கிணைந்த அதிமுக என்று அமித்ஷா திட்டமிட்டிருந்த நிலையில் டிடிவி, ஓபிஎஸ் ஆகியோரை எடப்பாடியும் நயினார் நாகேந்திரனுடன் திட்டம் போட்டு வெளியேற்றிவிட்டார்கள். இந்த செயல்பாட்டினால் தற்போது பாஜக கூட்டணி வலுவிழக்க தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் உள்ள முக்குளத்தோர் ஓட்டுகள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இப்போது எடப்பாடியின் செயல்பாட்டினால் அதை இழக்கப் போகிறார்கள். இதன் காரணமாக தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கடும் கோபத்தில் இருக்கிறார். இந்த கூட்டணியை அப்படியே தக்க வைத்துக் கொண்டு சட்டமன்ற தேர்தலில் எப்படியும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று தானும் அதற்கான வியூகங்களை தீட்டி வந்தார். ஆனால் இப்போது ஓபிஎஸ்ஐ தொடர்ந்து டிடிவி தினகரனும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்திருப்பது அண்ணாமலைக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு எந்த கட்சிகளும் வராமல் தடுமாறி கொண்டு வந்த நடிகர் விஜய் ஓபிஎஸ்ஐ தொடர்ந்து டிடிவி தினகரனும் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதை அறிவித்ததை அடுத்து தனது கட்சியின் ஆதவ் அர்ஜுனாவை அவர்களை சந்திக்க வைத்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளாராம். அவர்களை தனது கூட்டணியில் இணைத்துக் கொண்டால் தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர் வாக்குகளை எடுத்து வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்யலாம் என்று நடிகர் விஜய் திட்டமிடுகிறாராம். இதன் காரணமாக அண்ணாமலையைப் போலவே பாஜகவின் மற்ற புள்ளிகளும் கடும் அப்செட் ஆகியுள்ளார்கள். ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கி மெகா கூட்டணி அமைத்து திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்று அமித்ஷா திட்டமிட்ட நேரத்தில் இந்த எடப்பாடி பழனிசாமி வெற்றியை கருத்தில் கொள்ளாமல் முக்கிய புள்ளிகள் 2 பேரை கூட்டணியிலிருந்து வெளியேற்றி தோல்வியை தேடிச் சென்று கொண்டிருக்கிறாரே என்று பலரும் கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் நேற்று மீடியாக்களை சந்தித்த அண்ணாமலை டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இருவரிடத்திலும் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை மீண்டும் கூட்டணிக்கு அழைத்து வருவோம் என்று கூறியுள்ளார். செங்கோட்டையனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த சசிகலா. இன்று அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இன்னும் 10 நாட்களில் அதிமுகவை ஒன்றிணைப்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி முயற்சி எடுக்காவிட்டால் அந்த முயற்சியில் நாங்களே ஈடுபடுவோம் என்று அவருக்கு 10 நாட்கள் கெடு விதித்திருக்கிறார். இது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக திமுகவை பொறுத்தவரை அதிமுக பல துண்டுகளாக பிரிந்து கிடப்பதால் தாங்கள் வெற்றி பெறுவதற்கு இன்னும் எளிதாக இருக்கும் என்று கருதி வருகிறார்கள். ஆனால் இந்த நேரம் பார்த்து தற்போது செங்கோட்டையன் களமிறங்கி பிரிந்த அதிமுக தலைவர்களை ஒன்று சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட தொடங்கியிருப்பது திமுகவை அதிர விட்டிருக்கிறது. டிடிவி தினகரன், ஓபிஎஸ்ஐ தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற விடமாட்டோம் என்று எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு வரும் நிலையில் தற்போது டெல்லி பாஜக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இந்த நிலையில்தான் மத்திய அமைச்சர் அமித்ஷா சிக்னல் கொடுத்ததின் விளைவாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பே 5ஆம் தேதி முக்கிய முடிவு எடுப்பதாக கூறியிருந்த செங்கோட்டையன் இன்று எடப்பாடிக்கு கெடு விதித்திருக்கிறார். அவரது இந்த அறிவிப்பை சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோர் வரவேற்றுள்ளார்கள். இந்த நேரத்தில் சசிகலா ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் செங்கோட்டையன் தான் அதிமுக ரத்தம் என்பதை உறுதிப்படுத்திவிட்டார். அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற அவரது இந்த எண்ணம் தான் ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களின் மனதிலும் இருந்து வருகிறது. அதைத்தான் அவர் பிரதிபலித்துள்ளார் என்று கூறியுள்ள சசிகலா, செங்கோட்டையன் போன்ற உண்மையான அதிமுக தொண்டர்கள் இருக்கும் வரை திமுக என்ற தீய சக்தி அதிமுகவுக்கு எதிராக தீட்டும் அனைத்து சதி திட்டங்களையும் முறியடித்து மறுபடியும் இந்த அதிமுக ஆட்சி அரியணையில் ஏறும்.
அதற்கான முயற்சியில் இறங்கியுள்ள செங்கோட்டையனை வாழ்த்தி வரவேற்கிறேன் என்று சசிகலா தெரிவித்திருக்கிறார்.